ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு இலக்கியா வெங்கட் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். வெயிட் லாஸ் பண்ணுறதுங்கிறது நிறைய பேத்துக்கு ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது. பட் அது அவ்வளோ கஷ்டம் இல்லை. ரெண்டு விஷயம் மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோன்னா நமக்கு வெயிட் லாஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் ஆகிடும். இதில் ஃபஸ்ட் ஒன் என்னென்னா, நம்ம ஒன்ஸ் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிட்டோன்னா அந்த எண்ணத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். இந்த வெயிட் லாஸில் மெயினாக வேலை பண்ணுறது ஃபுட்டு தான். வெயிட் லாஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்ம இது சாப்பிட்ணும், இனிமேல் இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஃபுட்டில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்காமல் கேஷுவலாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அதை உடனே ஸ்டாப் பண்ணாதீங்க. அப்படி உடனே ஸ்டாப் பண்ணால் ஏதாவது ஒரு கட்டத்தில் உங்களுக்கு அந்த ஸ்வீட்டை பார்க்கும்போது டக்குன்னு எடுத்து சாப்பிட்றணும் அப்படின்னு தோணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வாங்க. போக போக ஒரு கட்டத்தில் உங்களுக்கே இது வேண்டாம் அப்படின்னு தோணும். அப்போ ஸ்டாப் பண்ணிக்கலாம். வெயிட் லாஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் எவ்வளோ வெயிட் இருக்கீங்கங்கிறத பார்த்துக்கோங்க. டெய்லியுமே வெயிட் பார்க்கணுன்னு அவசியமே இல்லை. அது நம்மளை டீமோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஏன்னா ஒரு நாள் இருக்க வெயிட்டு அடுத்த நாள் இருக்காது. மேபி குறையலாம், இல்லை அதிகமாக கூட ஆகலாம். வெயிட்டு குறைஞ்சிருந்ததுன்னா பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்கும். சப்போஸ் வெயிட்டு நாளை விட அடுத்த நாள் அதிகமாக இருந்ததுன்னா அது அடுத்த நாள் நமக்கு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கோ இல்லை ஃபுட் டயட் இருக்கிறதுக்கோ அது ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்காது. ஸோ வெயிட் நீங்கள் ஒரு 1 வீக் ஃபுட் டயட்டு எக்ஸசைஸ்லாம் மெயின்டைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குறையும். இப்போ நான் ஏன் இப்போ திடீர்னு இவ்வளோ நேரம் வெயிட் லாஸ் பற்றி பேசிகிட்ருக்கேன் அப்படின்னா, ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஆல்ரெடி நான் 2 ஷார்ட்ஸாக அதை பற்றி தான் போட்டிருக்கேன். இப்போது நம்ம 100 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்ரெடி 2 டேஸ் முடிஞ்சுது. வெயிட் லாஸ் சேலஞ்சோட வீடியோஸ் நான் ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ 2 டேஸ் முடிஞ்சுது. இன்றைக்கி ஈவினிங் 5 o'clock ஷார்ட்ஸில் 3rd டேவோட வெயிட் லாஸ் சேலஞ்ச் பார்க்க போகிறோம். நிறைய பேர் என்னோட ஜாயின் பண்ணியிருக்கீங்க. நான் ஃபஸ்ட்டு வீடியோவிலே சொல்லியிருந்தேன், என்னோட ஜாயின் பண்ணுறவங்க கமெண்ட்டில் ஜஸ்ட் ஒரு ஹை போடுங்க அப்படின்ட்டு. நிறைய பேர் போட்டிருந்தீங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணலாம். இந்த வெயிட் லாஸ் அப்டேட்ஸ் இன்ஸ்டாகிராம்லேயும் ரெகுலராக வரும். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஜேர்னியில் நம்ம 2 விஷயம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம மைண்டை ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும், வெயிட் லாஸ் பண்ணணுங்கிறதுல அப்படிங்கிறது. செகண்ட் ஒன்னும் ரிலேட்டட் டு அதே தான். சீக்கிரமாக நம்ம ஹோப்பை லூஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ அதுதான் செகண்ட் விஷயம். கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிவிட்டு வெயிட் கம்மியாகலைன்னா ஒரு சிலர் அப்படியே அந்த வெயிட் லாஸ் ஜேர்னியை ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. வெயிட் ஸ்லோவாக ரெடியூஸ் ஆனாலும் நான் இன்பிட்வீனில் ஜேர்னியை ஸ்டாப் பண்ண மாட்டேங்கிற அந்த தாட்லேயும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ இந்த 2 விஷயத்தையும் மைண்டில் நம்ம ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக அந்த வெயிட் லாஸ் ஜேர்னியை சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியும். நம்ம எவ்வளோ வெயிட் ரெடியூஸ் பண்ணணும்னு நினச்சிருந்தோமோ அதையும் அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, வெயிட் லாஸ் பற்றி நிறைய பேசியாச்சு. இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மருதனை நான் இப்போ ரீசெண்டாக அம்மா ஊருக்கு ஒரு கோயில் விசேஷத்துக்காக போயிருந்தேன் இல்லையா, அப்போது வச்சது. எனக்கு ரொம்ப பாடி ஹீட் கிடையாது. மருதனையெல்லாம் வச்சேன்னா ஆரஞ்சு கலராக இருக்கும், இல்லைனா மேக்ஸிமம் ரெட் கலர் வரைக்கும் போகும். பட் இந்த டைம் எனக்கு அங்கங்கே கொஞ்சம் பிளாக் பேச்சஸ் தெரிஞ்சுது. இந்த மருதனை எனக்கு ஊரில் பக்கத்து வீட்டு அக்கா தான் கொடுத்தாங்க. அவங்க சொன்னாங்க, எலுமிச்சப்பழம் கொஞ்சம் லாஸ்ட்டாக புழிஞ்சு விட்டேன் அப்படின்ட்டு. ஸோ அதனால் மேபி எனக்கு கலர் இப்படி டார்க்காக இருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த மாதிரி மருதாணி வச்சா கையில் கருத்து போகும், இல்லை ரெட் கலராக இருக்கும், இல்லை ஆரஞ்சு கலராகவே தான் இருக்கும் அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஏன் கருப்பாகுதுங்கிறது ரீசன் யாருக்காவது தெரிஞ்சதுனாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் இப்போது முருங்கைக்கீரை கோதுமை தோசை தான் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய முருங்கைக்கீரை, வெங்காயம், வரமிளகா இதெல்லாம் போட்டு கோதுமை தோசை மாதிரி நல்லா தண்ணி ஊற்றி கலந்து ஊற்றிட்டுருக்கேன். இது நான் நாள் அடை மாதிரி கொஞ்சம் கெட்டியாக கையில் தட்டி விட்டு அடை மாதிரி சாப்பிட்டோம். அதுலேயே கொஞ்சம் மாவு மிச்சம் இருந்ததுனால இப்போ தோசையாக பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தக்காளி சட்னி பண்ணியிருக்கேன். தக்காளி, பெரிய வெங்காயம், பூண்டு, வரமிளகா, உப்பு இது எல்லாத்தையும் வதக்கி மிக்சியில் போட்டு அரைச்சோன்னா நல்லா டேஸ்ட்டான தக்காளி சட்னி ரெடி. இந்த வீடியோ பிள்ளைங்க காலையில் ஸ்கூலுக்கு கிளம்பும்போது எடுத்தது. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக தான் இந்த தோசையும் தக்காளி சட்னியும். லஞ்சுக்கு நான் இன்றைக்கி கருப்பு கொண்டக்கடலை சாதம் தான் செஞ்சு தரப்போகிறேன். இது ரொம்ப ஹெல்தி அண்ட் டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த சாதம் பிள்ளைங்க 2 பேத்துக்கு மட்டும்தான் பண்ணுறேங்கிறதுனால குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு, கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணது இது எல்லாத்தையும் நல்லா ஃபஸ்ட்டு வதக்கிக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். நான் எப்போவுமே கல்லுப்பை மிக்சியில் போட்டு அதுதான் தூள் உப்பாக யூஸ் பண்ணுவேன். ஸோ அப்பப்போ கொஞ்சம் கட்டியான மாதிரி இருக்கும்.
அதனால் கரண்டிலேயே நல்லா நசுக்கி விட்டுக்கிறேன். இப்போது மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவு சாம்பார் தூள் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நான் வந்து இப்போ தக்காளி சட்னி செஞ்சேன் இல்லையா, அதிலிருந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்து நான் இந்த வெங்காயத்தோடு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு தக்காளியை நல்லா மிக்சியில் நைஸாக அடித்து இதோட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த டைமில் வேக வச்சா கருப்பு கொண்டக்கடலையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ராகவுக்கு வந்து கருப்பு கொண்டக்கடலை தாளிச்சா சாப்பிட மாட்டான். ஸோ இந்த மாதிரி சாப்பாடாக பண்ணி கொடுக்கும்போது, அது சாப்பாட்டோடு சேர்ந்து சாப்பிடும்போது ஃபுல்லாக காலி பண்ணிட்டு வந்திருந்தான் டிஃபன் பாக்ஸே. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இதையே நான் தாளித்து கொடுத்துருந்தேன்னா, கண்டிப்பாக அதில் பாதி பாக்ஸாவது திரும்பி வீட்டுக்கு வந்திருக்கும். இந்த மாதிரி கொண்டக்கடலை சாதம் நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலன்னா, கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ராகவ் வந்து இந்த மாதிரி சாப்பாட்டுக்கெல்லாம் அப்பளம் வேணும்னு தான் கேட்பான். பட் அன்றைக்கி வந்து அப்பளம் தீந்து போனதுனால கொஞ்சம் கிரேப்ஸும், கொஞ்சம் பொமோகிரானேட்டும், ஃப்ரூட்ஸ் தான் வச்சு கொடுத்து அனுப்புனேன். ராகவுக்கு ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றதுனா எப்படி இருக்குமோன்னு தெரியல. அவனுக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. ஜூஸ் கூட குடிச்சிருவான். பட் இந்த ஃப்ரூட்டாக கொடுத்து அனுப்பிச்சோன்னா அவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஸ்கூலுக்கு போயிட்டு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அப்படியே மறந்த மாதிரி சாப்பிட்ருவான் அப்படின்னு நினச்சி நான் கொடுத்து அனுப்பிச்சேன். பட் ஃப்ரூட் பாக்ஸு அப்படியே திரும்பி வந்திருந்தது. நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாமே நல்லா இருந்ததுனால ஒன்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஊட்டி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டான். நானும் சுமியும் ஃப்ரூட்ஸை அப்படியே கட் பண்ணி சாப்பிட்டுக்குவோம். பட் வெங்கிக்கும் ராகவுக்கும் அது ஜூஸ் போட்டால் தான் பிடிக்கும். பிள்ளைங்க ஸ்கூலுக்கு கிளம்புனதுக்கப்புறம் ராகவோட செல்ஃப் எல்லாம் நீட்டாக அடுக்கி வச்சேன். அவங்கவுங்களோட செல்ஃபை அவங்கவுங்க தான் க்ளீன் பண்ணிக்கணுங்கிறத நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். பட் ராகவோடதை ரொம்ப நாளாக அவன் க்ளீன் பண்ணாததுனால ஃபுல் மெஸ்அப் ஆகிருந்தது. அம்மா ப்ளீஸ் ஒரே தடவை மட்டும் நீங்கள் க்ளீன் பண்ணி தாங்க, அதுக்கப்புறம் நான் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் அவன் ஏதாவது மெஸ்ஸி ஆச்சுன்னா நானே க்ளீன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால ராகவ் இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் அவனோட செல்ஃபை க்ளீன் பண்ண போகிறேங்கிறத சொல்லவே இல்லை. வந்ததுக்கப்புறம் சர்ப்ரைஸாக ஓப்பன் பண்ணி பார்த்தப்போ சூப்பர் நீட்டாக க்ளீன் பண்ணியிருக்கீங்கம்மா அப்படின்னு ரொம்ப சர்ப்ரைஸ் ஆனால் நான் அப்போவே சொல்லிட்டேன், இது ஒன்ஸ் தான் ராகவ் க்ளீன் பண்ணுவேன், அதுக்கப்புறம் இனிமேல் நீ தான் க்ளீன் பண்ணிக்கணும், இன்னொன்று நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு கற்றுக்கோ அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுத்தேன். இனிமேல் நீங்கள் எப்படி அடுக்கி வச்சுருக்கீங்களோ அதே மாதிரியே நானும் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேம்மா அப்படின்னு சொன்னான். ஸோ இந்த செல்ஃபு க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு ஆல்மோஸ்ட் 2 ஹவர்ஸ்க்கு மேலே ஆச்சு. ராகவோட செல்ஃபில் வந்து சின்ன சின்ன டாய்ஸு, ஒயர்ஸு, ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸு இந்த மாதிரி நிறைய இருக்கும். அதெல்லாம் பிரித்து அடுக்கிறதுக்கே ரொம்ப டைம் எடுத்துருச்சு எனக்கு. அந்த வேலையை முடிச்சுட்டு கொஞ்சம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். இந்த வீடியோ வந்து ஒரு 2-3 நாள் சேர்ந்ததை நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வாக்கிங் வந்து அடுத்த நாள் வாக் பண்ணது. வெளியில் வந்து ரொம்ப வெயிலாக இருந்தது. நான் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு கிளம்புனதுக்கப்புறம் ஒரு 9:15 போல் தான் வாக் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ 2 சேர் ஆப்போசிட்டில் வச்சு ஒரு 20 மினிட்ஸ் இந்த மாதிரி 8 போட்டு வாக் பண்ணேன். டெய்லியுமே வந்து ஒரு 20 மினிட்ஸ் எக்ஸசைஸும் 20 மினிட்ஸ் வாக்கிங்கும் இருக்கும். லேடிஸ்க்கே உரிய ஒரு ப்ராப்ளம் இருக்குது இல்லையா, அந்த 3 டேஸில் வந்து எக்ஸசைஸ் பண்ண முடியலனாலும் கண்டிப்பாக வாக்கிங் மட்டுமாவது நான் நடந்துருவேன். லாஸ்ட் வீக் மார்க்கெட் போனப்போ புதினா ஒரு கட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். அதில் புதினா இலை வந்து நல்ல பெருசு பெருசாக இருந்தது, தண்டும் நல்ல மொத்தமாக ஸ்ட்ராங்காக இருந்தது. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இலையை மட்டும் எடுத்துகிட்டு இந்த தண்டை வந்து தண்ணிக்குள்ளே ஒரு டம்ளாரில் போட்டு வச்சுருந்தேன். 1 வீக் கழித்து நல்லா இலெல்லாம் வந்துருச்சு. பட் அதனோட ஸ்டெம்மை வந்து கொஞ்சம் கருப்பாக ஆரம்பிச்சிட்டதுனால அதை இன்றைக்கி வந்து பாட்டுக்கு மாற்றிடலாம். இந்த பேங்கிள்ஸ் வந்து v.boutique இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து வாங்கியிருந்தேன். ரொம்ப சூப்பராக நல்லா நீட் அண்ட் பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க. நான் இந்த மாதிரி சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் நிறைய வாங்கியிருக்கேன். பட் இதனுடைய பர்ஃபெக்ஷன் பார்த்த உடனே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால தான் இதை லாங் வீடியோலையும் ஷேர் பண்ணலாங்கிறதுனால பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி ஷார்ட்ஸ்லேயும் போட்டிருக்கேன். பேங்கிள்ஸ்க்கு மேட்சிங்காக அவங்க கிளிப்ஸும் பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம சாரீஸ்க்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணியும் கலர்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இவங்களோட பேஜ் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இவங்களோட டிசைன்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். சாரீஸ்க்கு இந்த பேங்கிள்ஸ் எல்லாம் போட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் ஆல்ரெடி சாரீ வியர் பண்ணி இந்த பேங்கிள்ஸ் எல்லாம் போட்டு நான் ஒரு வீடியோவாக மேக் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கும் நான் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது வந்து ஜஸ்ட் 1 மினிட் வீடியோ தான், குயிக்காக பார்த்துடலாம், செக் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி வெளியில் வந்து ஒரு பாட்டில் நான் புதினா இலை வச்சுருந்தேன். அது நல்லா கொடி மாதிரி கொஞ்சம் வந்துருச்சு. உள்ளே இப்போ டம்ளாரில் வச்சுருந்ததையும் எடுத்துகிட்டு வந்து அதே பாட்டில் வச்சிடலாம். மண்ணெல்லாம் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருந்தது. ஸோ அதை ஒரு குச்சி வச்சு நல்லா குத்தி விட்டுட்டு ஒரு 4 புதினா கோம்பாக எடுத்து அதில் வச்சு கரெக்டாக மண் போட்டு மூடி தண்ணி ஊற்றிடலாம். எப்போவுமே நம்ம வந்து புதுசாக ஏதாவது பிளான்டிங் பண்ணாலோ இல்லை ப்ரொபகேட் பண்ணாலோ இல்லை சீடே போட்டாலோ நம்ம தண்ணி கொஞ்சம் கண்டிப்பாக அப்போ விட்டே ஆகணும். அதுக்கு எனர்ஜி தேவைப்படுங்கிறதுனால
இன்னொன்னு நம்மக்கிட்ட வீட்ல எல்லாத்துக்கிட்டயுமே அலோவேரா பிளான்ட் இருக்கும். அந்த அலோவேரா பிளான்ட்ல கொஞ்சமா அதனுடைய லீஃப சின்ன சின்னதா கட் பண்ணி இப்போ ரோஸ் பிளான்ட் எல்லாம் நம்ம ப்ரொபகேட் பண்ணி வைக்கிறோம்னா, அதுக்குள்ள போட்டு விட்டுட்டோம்னா, நல்லா அதுக்கு பூஸ்டப்பா இருக்கும். நல்லா நியூட்ரிஷன்ஸ் கிடைக்கும். புதுசா பிளான்ட் வைக்கிறீங்கன்னா, இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ரோஸ் பிளான்ட் எல்லாம் ஒரு சில நேரம் வருமோ, வராதோ அப்படின்னு தோணும். பட் இந்த மாதிரி அலோவேராவ சின்ன சின்னதா கட் பண்ணி புது பிளான்ட்டு கிட்ட போட்டுட்டீங்கன்னா, அது கண்டிப்பா வந்துரும். இந்த வெத்தல கொடி வச்சிருந்த மண்ணு வந்து ரொம்ப ஹார்டாயிடுச்சு. அத கொஞ்சம் லைட்டா குத்தி விட்டுட்டு, மேல இருந்த மண்ணெல்லாம் எடுத்து அந்த புதினாவோட பாட்ல போட்டேன். ஏன்னா, இந்த வெத்தல வச்சிருக்க பாட்டு வந்து ரொம்ப குட்டி தான். மண்ணு நெறையா இருக்கிறதுனால, தண்ணி ஊத்துனாலே அது கீழ வழிஞ்சு வழிஞ்சு வந்துருது. ஸோ, மண்ண எடுக்கணும்னு நெனச்சுட்டே இருந்தேன். அதுலேருந்து கொஞ்சம் மண்ண எடுத்து புதினா பாட்டுல போட்டுடலாம். எப்பவுமே நம்ம ஒரு வேலைய செஞ்சோம்னா, அது வந்து கம்ப்ளீட்டா முடிச்சுடணும் அப்பவே. இது வந்து இப்போ அப்புறம் கூட்டிக்கலாம், அப்புறம் கிளீன் பண்ணிக்கலான்னு விட்டுருந்தேன்னா, அது அந்த இடம் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிருந்திருக்கும். பட் அப்பவே ஒரு 2 மினிட்ஸ் வேல தான். அத கிளீன் பண்ணிட்டோம்னா, நமக்கும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். பார்க்கறதுக்கும் நல்லா நீட்டா இருக்கும். அன்னன்னைக்கு வேலைய அன்னன்னைக்கே முடிக்கணுங்கிறது என்னோட எக்ஸ்பீரியன்ஸில கத்துக்கிட்டது. மெயினா இப்போ நம்ம துணி காய போட்டுருக்கோம்னா, அப்புறமா எடுத்து மடிச்சுக்கலான்னு சோஃபா மேல போட்டா, அது சோஃபா மேலேயே 4 நாள் ஆனாலும் அப்படியே கிடக்கும். பட் துணி எடுக்கும்போதே அத மடிச்சு வச்சுட்டோம்னா, அது நேரா செல்ஃப்குள்ள போயிடும். அப்பதான் தோணும், இந்த துணி மடிக்கிற வேலை எவ்ளோ ஈஸியா இருக்கு அப்படிங்கிறது. நம்மளோட கார்டன்ல புதுசா 2 ரோஸ் பூத்திருக்கு. இந்த ரெட் கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கிரீன் லீவ்ஸ்லயும் இந்த ரெட் ஃப்ளவர் பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கும். இன்னொன்னு வந்து 7 ரைஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? ரோஸ்ல அதுதான். 2 ரோஸ் செடி வந்து அம்மா வீட்ல இருந்து கொண்டு வந்திருந்தேன் இல்லையா? அதுல 1 வந்து துளுக்க ஆரம்பிச்சுக்கிச்சு. இன்னொன்னு வந்து வந்துரும்னு நெனைக்கிறேன். பட் இன்னும் அது துளுக்க ஆரம்பிக்கல. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். 100 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ தான் 2 டேஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு. 3 டேல இருந்து கூட ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.